விக்ரம் எவ்வளவு அற்புதமான நடிகர் அப்படிங்கிறதுக்கு வந்து சில படங்கள் வந்து உதாரணமா இருக்கு. ஒரு நடிகனுக்கு அது ஹாலிவுட்லேயே கூட வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நடிகன் தன் கேரியர்ல ஒரு 50-60 படங்கள் வந்து நடிச்சார்னா அதுல வந்து ஒரு 30 படங்கள் தான் அவருக்கே வந்து தேரும். நம்ம தமிழ் சினிமாங்கிறது ஒரு கமர்ஷியலான ஒரு இண்டஸ்ட்ரி. அங்கே வந்து ஒரு நடிகருக்கு வந்து நல்ல படங்கள் அமைகிறதுங்கிறது வந்து ஒரு டைரக்டர் அந்த நேரம் அதெல்லாம் சேர்ந்து தான் அமைகிறதுங்கிறது மாதிரியான விஷயம். அப்படி பார்க்குறப்ப நடிகர் விக்ரமுக்கு வந்து அவருடைய ஆரம்பகால படங்கள் வந்து பெருசாக இல்லைனாலும் சேது படத்துக்கு பிறகு அவருடைய தன்னுடைய தன்மையை உணர்ந்து சேது, பிதாமகன் போன்ற படங்கள் எல்லாம் மிக அற்புதமாக அவர் ஸ்கோர் பண்ணியிருப்பார். பிதாமகனில் தேசிய விருது வாங்கினார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்னிங்கிற படத்தில் வந்து பல்வேறு பரிமாணங்கள் அதில் வந்து பண்ணியிருப்பார். அப்புறம் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கமர்ஷியல் ரீதியாகவும் அப்புறம் அந்த படம் வந்து விமர்சன ரீதியாகவும் பல்வேறு சர்ச்சைகளையும் பல்வேறு கமெண்ட்ஸ்களையும் உட்படுத்தினாலும் நடிகர் விக்ரம் அப்படிங்கிற ஒரு மனிதன்